வந்து அன்றைக்கு 96ஆம் ஆண்டு காலகட்டத்தில் அதற்கான விதவி கூட நானும் கூட அமைச்சராக 8வது மாநாட்டில் அன்றைக்கு கலந்துக்கிட்டேன். அதே போன்று உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து கட்டிடங்கள், தியாகிகளுக்கு சிலைகள், இது போன்ற எண்ணற்ற திட்டங்கள் எல்லாம் வந்து தமிழுக்கு செய்து தமிழுக்கு தொண்டாற்றியவர். ஆனால் திமுக பொறுத்தவரை ஒரு செம்மொழி மாநாடு என்று நடத்தி தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த மாநாட்டிலே பங்கு பெற வைத்து அதன் மூலம் வந்து அவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைந்தார் ஒழிய அதனால் தமிழ் வளர்ந்ததாக தெரியவில்லை. ஆனால் உணர்வுபூர்வமாக உளப்பூர்வமாக தமிழை வளர்த்தவர்கள் அண்ணா அவர்களும், அதே போன்று புரட்சி தலைவர்களும், புரட்சி தலைவர் அம்மா அவர்களும், அதே மாதிரி எடப்பாடியார் காலத்தில் வந்து பல்வேறு தமிழர்களுக்கெல்லாம் பல்வேறு விருதுகளாம் கூட வழங்கப்பட்டது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா வந்து உணர்வுபூர்வமாக வந்து இந்த வீர வணக்க நாள் கொண்டாடுகின்ற அந்த தகுதி பெற்ற இயக்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இலங்கையில கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் நம்முடைய தமிழ் இனம் அழிவதற்கு காரணமாக இருந்த இந்த திமுக எந்த நிலையிலும் தமிழினத்தை வந்து போற்றுவோம், அதே போன்று தமிழை வந்து தமிழுக்கு நாங்கள் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உரிமை கோர முடியாது. அதான் அண்ணாவுடைய அந்த பழமொழி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தி என்பது எந்த நிலையும் தெரிவிக்கக்கூடாது. இந்தி திணிப்பை எந்த நிலையும் தமிழ் வந்து தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது, தமிழன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். திணிப்பு ரொம்பவும் கற்று அதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை, புரியுதுங்களா? ஆனால் திணிப்பு என்பது எந்த நிலையில கூடாது என்பது எங்களுக்கு கொள்கை. அந்த நிலையில பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கு கார்பரேட் மோடி அரசாங்கம் எந்த நிலையிலும் இந்தியை வந்து திணிக்க நினைத்தால் அந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வேடிக்கை பார்க்கும். தாய்மொழியாம், இன்னுயிர் மொழியாம், முத்தமிழாம் நம்முடைய அருமை தமிழ் எந்த நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அதை போற்றி இந்தியை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதற்கு வந்து கார்பரேட் மோடி அரசாங்கம் எடுக்கின்ற முடிவுகளுக்கு இந்த கார்பரேட் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் அதற்கு துணை போகுது என்று சொன்னால் அதை கூட நாங்கள் விட மாட்டோம். இப்போ ஒரு காவல்துறை பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு சுதந்திரமா நேர்மையா அவங்க வந்து நம்ம வந்து செயல்படுறது அந்த நிலை இன்னைக்கு காவல்துறை இருக்குன்னா இல்லை, கைகள் வந்து கட்டப்பட்ட அவர்கள் வந்து சுதந்திரமா செயல்பட முடியாது. காரணம் என்னன்னா முழுக்க பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து தலையிடு, அதனாலதான் குற்றங்கள் வந்து அதிகமாகுது. ஒரு ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு என்னன்னா ஒரு அரசாங்கம் வந்து நம்ம தப்பு பண்ணாலும் சரி கண்டிப்பா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, அந்த ஒரு பயம் வந்து எங்காச்சும் இருந்தது. ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் தப்பி யார் பண்ணாலும் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆளுங்கட்சினா ஒண்ணு, எதிர்கட்சினா ஒண்ணு, காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியல, எனவேதான் குற்றங்கள் அதிகமாகுது.